என்னம்மா நான் சொல்ல சொல்ல உம்முனே இருக்க? பொண்ணு என்னென்ன வேலை செய்ய சொல்லாங்கன்னு கேட்டியா இல்லையா? அத வரைக்கும் நான் கக்கூஸ்ல வேலை கழுவணுமா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் என்னாச்சு சொல்லுமா? நான் என்னன்னு சொல்லுவேன். ஏமா வீட்டுக்காரர் எப்படி பேசி பண்ணாரு பாத்தியா இல்லையா? நீ உங்க அப்பாவையும் குத்தி காட்டு பேசுற மாதிரியே தோணுது எனக்கு. அந்த ஓசிலே சாப்பிடுறோம், எல்லாத்தையும் காலி பண்றோம் எல்லாம் சொல்றாருல, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. என்னம்மா யோசிக்கிற? ஆள் ஒரு லூசு, அந்த ஆள் பேசினா நீ காதுல வாங்கிட்டு இருப்பியா? எல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா, விடு, பாத்துக்கலாம். ஆமா போமா. மாசம் தான் 6000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பா அம்மா 3 பேரும் ஸ்வீட் அவ்வளவு சாப்பிட்டீங்களே அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுறாருல, ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. பேசும்போது மாப்பிள்ளன்னு சொன்னேனே, ஏதாவது சொல்றாரா? மாப்பிள்ள முன்ன மாதிரி கிடையாது, நிறைய மாறிட்டாரு. மானத்தை நாங்க தான் காப்பாத்திக்கணும். நான் மாப்பிள்ளன்னு எவ்வளவு பெருந்தனமே விட்டு கொடுக்காம பேசுறேன். நான் அப்படி நடந்துக்கிறது இல்லையே. இல்லம்மா, சரியா காது கேட்காம இருந்தப்ப நானுமே ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் எல்லாம் செலவு பண்ணாரு. பண்ணாரு. மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட சரியா பேசலையே. ஆமா அது கூட காரணமா இருக்கும். இப்ப அம்மா அப்பா தான் முக்கியம் எல்லாம் பேசிட்டு இருக்காருல, அவ்வளவுதாம்மா சொல்றேன். நானும் அப்பாவும் வீட்டுக்கே கிளம்பிடுறோம். அம்மா வீட்டுக்கு கிளம்புறியா? இந்த பொண்ணு இங்க தனியா விட்டுட்டு நீ அப்பா வீட்டுக்கு போறீங்களா? கிடையாது, நீங்க இங்கதான் இருக்கணும். இத்தனை நாளைக்கு நாங்க இங்க இருக்கிறது. அந்த பெருசங்க ரெண்டுமே இங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிக்குதுங்க. மனுஷனை கூட்டி வந்து தொலைச்சிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ சொல்லலாமா? நானு அதுக்கு ஊருக்கு போயிட்டு நினைச்சுக்கோ, தாம் தோம்னு எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க வீட்டுக்கு வந்து விடுறதுக்கே நாத்தனார் வந்திருக்கு, ஓப்படியார் வந்திருக்கு, யார் வந்திருக்கப்ப நீ வீட்டுக்கு போயிட்டினா யாரும் இங்கே டேரா போட்டுருங்க. போட்டா போட்டுட்டு போட்டோம். இது அவங்க வீடு. ஆமா அவங்க வீடு எல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் இது என் வீடுதான். இந்த பெருசுங்க ரெண்டு இங்க வந்தாலும் கூட என் வீடுதான். அப்படிதான் நீ சொல்லிக்குவ. மாப்பிள்ள இருந்தாலும் என்ன வேணா சொல்லிட்டு போறாமா? ஆமா போடி, மேல நான் இருக்கல, நான் கிளம்புறேன் அப்பா கூட்டிட்டு. நான் சொன்னா கேளுமா, இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆதரவா இருப்ப, நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்ப. நீ போயிட்டுனா யாருமா எனக்கு சொல்லி கொடுக்கறது? என்னம்மாவும் அங்குற போய் கக்குச கழுவு, மாமியார் கவனி மாமனார் கவனிங்கிற அந்த ஆளு. அப்பா வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க ரொம்ப அடிமைப்படுத்திடுவாங்கம்மா, வேலைக்காரி மாதிரி ஆக்கிடுவாங்க. வீட்டுல அவன் பொண்ணு வேலைக்காரி இருந்தா சந்தோஷமா? சொல்லுமா. கூட சொன்னேன், இப்படி மூஞ்சிய கோவமா வச்சுக்காத, நல்லா வேலைன்னு. ஆனா நீ மட்டும் கேக்குறியா? காரணத்துக்கு ஒண்ணும் இந்த வீட்டை விட்டு நீ போவே கூடாதாமா. அப்படி நீ போன உன் பின்னாடி நானும் வந்துருவேன். அதுவும் நல்லதுதான். நீங்க வீட்டை விட்டு போனா அம்மா அப்பாவும் அவங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க, அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. எப்ப கிளம்புறீங்க அம்மாவும் பொண்ணு வீட்டை விட்டு? சொன்னீங்கன்னா துணிமணி எல்லாம் பேக் பண்ணி கொடுப்பேல. என்ன நாத்தனாரே? ஓ நாத்தனார் தான், அது இல்லன்னு சொல்லல. அதுக்காக அம்மா கூட வீட்டுக்கு போறேங்கிறியே, அதுக்குதான். வர வர வா போன்னு பேசிட்டு இருக்க, மரியாதை வாங்க நீ அப்படி இப்படின்னு பேசினேன். சுத்தமா மரியாதை இல்லாம பேசுறியே, என்ன சொல்லவா? நானு போய் சொல்லுங்க, எங்க அண்ணன் தானே சொன்னா அது என்ன சொல்ல போகுது? எப்படி வேணா கூப்பிட்டுக்கோமா, ஓ நாத்தனாரு அப்படின்னு சொல்லும். பரவாயில்லையா? ஏய் சிண்டுவாண்டே, என் வீடு, என் வீட்டுக்குள்ளார வந்து நீ அதிகாரமா வா போன்னு பேசுறியா? கேட்டதுக்கு வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு எல்லாம் சொல்லி வைக்கிறியா? இரு. ஐயோ நாத்தனாரே, அண்ணன் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லல. முன்னாடி உங்க பக்கம் பேசுச்சு, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இனிமையாவது எங்க அம்மா பக்கம் வந்துருச்சுன்னு சொல்றேன். புரியுது பேசுறது நல்லா புரியுது. அப்பதான் வெளியே வந்து சொல்லுச்சு, வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கதான், அமைக்கிறதுக்கும் அம்மா அப்பாக்கவும் ஆள் வைக்கிறாங்களாம். மேற்கொண்டு என்ன வேலை உங்களுக்கு? பேசாம இங்க இருக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கே கிளம்பிடலாம். என்ன நீ, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன அமலா வார்த்தையெல்லாம் இப்படி பின்னி போட்டு பேசுற? ஐயோ நான் என்ன பின்னி போடுறேன்? நீ பேசுற விதமே சரியில்லையே. வீட்டுக்கு வந்து என்னையே வீட்டோட துரத்துற மாதிரி தெரியுதே. இந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாதுப்பா. உங்க வீடுதான், நான் ஏன் துரத்தணும்? நீங்க தான் உங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தீங்க, நீயும் வீட்டுக்கு போனீங்கன்னா நானும் வரேமா கூடன்ட்டு. அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆக மொத்தம் நாங்க 2 பேர் பேசுறது கேட்டுட்டு நீ ஒட்டி கேட்டுட்டு இருந்த, அப்படிதானே? இந்த புத்தி எனக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான். நான் எதர்ச்சியா வந்தேன், ஏதோ சாப்பாடு போறேன் நீங்களே, இப்படி போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னடா இன்னமும் சாப்பாடு வரலையே? வேறாதான் அம்மா பொண்ணு என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். இனிமே ஸ்கூல்ல தான் சாப்பாடு காய்கறி எல்லாமே அப்படின்னு சொன்னீங்களே, அம்மா பொண்ணும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டீங்களோன்னு பாக்க வந்தேன். நான் என்ன உண்மையை சொல்லிருச்சு சரியா? கணக்குல எல்லாமே வாங்கி போடுது. நீங்க தான் எங்க அம்மா அப்பா வரவும் இப்பெல்லாம் சொல்றீங்கன்னு ஆசுக்கா எல்லாமே சொல்லிருச்சு. எந்த நடிப்பும் வேண்டாம். அண்ணியாரே நீ அந்த வீட்டுல நீ மட்டும் ஆட்டம் போட்டு இருந்தீங்க, அப்புறம் எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. பேச்ச கேட்கதான் வேணும். இனிமே வெளியே போனா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். இனிமே அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. ஏன் நீங்க வெளியே போனாலும் எங்க அம்மா அப்பாக்கு சமைச்சிட்டு தான் போகணும். அவங்க அண்ணன் சமைக்க ஆள் வைக்கிறாரே, அப்புறத்துக்கு நான் சமைக்கணும்? நான் ஹோட்டல்ல தினமும் சாப்பிட்டுட்டு தெம்பா இருப்பேன், அவ்வளவுதான். அம்மா கவனிக்கவும் ஆள் வருது, அதுக்குதான் சொல்றேன் நானும். என்னம்மா இவ்வளோத்த கேட்டுட்டு இப்படி இருக்க? நாத்தனார் என்னென்ன பேசுதுன்னு கேட்டியா இல்லையா? எல்லா நாத்தனாரும் இப்படிதான் இருக்குங்க, அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காத விடு. உங்க அம்மாவே கரெக்டா தான் சொல்றாங்க. யாரே இனிமே நீங்க தான் அமைதியா போகணும், இதெல்லாம் வாலாட்ட முடியாது, பாத்துக்கோங்க. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? அக்க சப்போட்டா என் மாவன் இருக்கான். என்னை பத்தி என்ன பேசினாலும் என் மாவன் கேட்பான். புருஷன் தான் உங்க பக்கம் சாஞ்சிட்டாரு, என் மாவன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். யாரு? உங்க பையன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரா? ஆஸ்பத்திரியில நல்லா தெரிஞ்சு போச்சே, முன்னாடி தானே உங்களை திட்டினா, என்ன மறந்துட்டீங்களா? எம்மா எனக்குன்னு சப்போட்டா நீ இருக்கியே, என்னம்மா இப்படி மூஞ்சி உம்முனே வச்சிருக்க? கோவத்தை ஆங்காரமா
உன் வேலையை காமிமா. இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு, வாயை திறந்து பேசு. அவங்கள்ட்ட திரும்பி பேசினாலும் இந்த நாத்தனாலாம் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அண்ணியாரே. சண்டையில நம்ம 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம், உங்களே நடுவுல இழுக்கிறீங்க. எம்மா, நான் போய் துணிமணிலாம் எடுத்து வைக்கிறேன். நீயாச்சும் நாத்தனாராச்சு, நம்ம பேசிக்கோங்க, இதை செஞ்சுக்கோங்க. அப்பா தூங்கிட்டு இருக்காரு, நான் அவரை எழுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கே உடம்பு சரியில்ல, ஏமா எழுப்பிடுற? தான் நினைச்சேன், அந்த பெரியவர் ஆளையே காணாமே. அவ வேற குசும்பு வேலை நிறைய பாப்பாரே, எங்கடா ஆளை காணான்னு கண்ணாடியை முழிச்சிட்டு நல்லா துருவ தேடிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவருக்கு உடம்பு சரியில்லையா, தூங்கிட்டு இருக்காரா. பாத்தியா, அவன் நம்ம அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இப்பயாவது பேசவே மாட்டியா? நான் போய் துணிமணி எடுத்து வைக்கிறதா, நான் கிளம்புறோம். வா நின்னுமா, பார்க்க முடியல. இப்ப எப்படி அவரை கூட்டிட்டு போவ? அம்மா, புஷ்பா அண்ணியாரே, என்னடி வந்து எனக்கு எங்க அம்மாக்கு சண்டையை மூட்டிவிட்டு நீ எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திலன்னு பாக்குறீல? நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. உங்களதான் வீட்டை விட்டு போறேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கு காரணம் உங்க அண்ணன் நீ தான். 2 பேத்தாலதான் எங்க அம்மா வீட்டை விட்டு போறாங்க. பாத்துக்கிறேன். உங்க முன்னாடி தான் நான் நிக்கிறேன், நல்லா பாருங்க. சிவப்பு கலர் ரவிக்க, ப்ளூ கலர் சட்டை, கலர் பாவாடை போட்டிருக்கேன். என்ன அண்ணியாரே? ஆயத்த வந்தா அண்ணியாரே. நான் மனசுக்குள்ள ஃபுல்லா வஞ்சகம். பாத்துக்கிறேன்டி. நீ உன் மாமனார் மாமியார் கூட சேர்ந்து தானே இருக்க. நானும் உன் வீட்டுக்கு வராம போகாம விட்டுருவேன். மாமியார் கிட்ட உன்னை பத்தி இல்லாத புலாத சொல்லி உங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி உள்ள. என் பேரு புஷ்பா கிடையாது. அப்ப உங்க முழு பேரு புஷ்பராணி தானே? புஷ்பா மட்டும் சொல்றீங்க, புஷ்பராணின்னு சேர்த்து சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கும். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு புஷ்பராணி தானே வச்சிருக்காங்க, இன்னும் புஷ்பான்னு சொன்னா நல்லா இல்ல. ஆடுடி ஆடு, நல்லா ஆடு. இப்ப உன்னோட காலம். ஐயோ, இது என்னோட காலம் இல்ல, இது கரிகாலம். ஏன்னா ஆமா நீ இருக்கறனாலதான் கரிகாலம். நீங்க அண்ணி போது நிறுத்து. எதுக்கு இந்த வள கொல பேச்ச நிப்பாட்டு. மேல இறங்கிட்டு ஏதாவது பேசணும்னு நினைச்ச, அதான் மரியாதை கிட்ட பேரு பாத்துக்கோ. கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நீ, நான் பண்ணது தப்புதான். காலை விழுந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னவ நீ. உங்க அண்ணன் வந்து உங்க மாமனாருக்கு முடியாதப்ப காசெல்லாம் வாங்கினீல? உங்கள்கிட்ட வாங்கல, எங்க அண்ணன் தான் வாங்கினேன். வாங்கினீல, எப்ப திருப்பி தருவ? அண்ணனே ஒண்ணு கேட்கல, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? முன்னாடி நான் கேட்பேன், எப்படி தருவ? மரியாதை 1 லட்சம் வந்தாவனாமா. நினைச்சுக்கோ, உங்க அம்மா அப்பா பாக்க வீட்டுக்கு நீ வர முடியாது. 1 லட்சம் காசை கொடுத்தாதான் வர முடியும். அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அப்பா நீ பார்க்கவே முடியாது, நானும் உள்ள விட மாட்டேன். அப்படி உங்க அம்மா அப்பா பாக்குறதா இருந்தா காலைல நீ உழுவணும், அப்பதான் பார்க்க முடியும். என்ன பெரிய குண்டா போடுறீங்க? இனிமே அப்படிதான். இவ்வளவு நீ பேசிட்டு இருந்தில, இதான் என்னோட கரிகாலம். என்னோட ஆட்டத்தை பாத்தியா எப்படி இருக்கு? இந்த வீட்டுக்கும் நீ வர முடியாது, ஏன்னா நீதான் பண மரியாதை உள்ளவளாச்சே. எப்படி என் கால உழுவ? பணத்துக்காக என் கால விழுந்த, இனிமே அது மாதிரி செய்வியா? அதான் இதோட லாஸ்ட் உங்க அம்மா அப்பா பாக்குறது. பாத்துட்டு நல்லா சாப்பிட்டு போ. என்னது சாப்பிட்டு போறதா? ஆமா, உனக்காக சேர்த்து சமைச்சிருக்கேனே, நீ எப்படி சாப்பிடாம போவ? இவ்வளவும் பேசுறீங்களே, நீங்க சமைச்சதை நான் சாப்பிடணும். புத்தி கூட எனக்கு தெரியாதா? சரி வருத்தப்படாத. ரொம்ப நேரம் இருந்துட்ட, உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துட்ட, வீட்லயே விட்டுட்ட. கிளம்ப வேண்டியதானே, மணி ஆச்சுல. வீட்டுக்கு கிளம்பு. உன் மாமியார் பாக்கணும், உன் மாமனார் பாக்கணும், பிள்ளைங்களெல்லாம் பாக்கணும். அப்புறம் உன் வீட்டுக்காரு கடையில இருந்து வர நேரம் ஆச்சு, அவருக்கு வேற சோறு பண்ணும்ல. கிளம்பு, உங்க வீட்லயே தேட போறாங்க. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரம், வந்தோடனே எங்க அம்மா காணான்னு, அதனால அதுங்க வரங்காட்டியும் கிளம்பாமலா, அதான் உனக்கு நல்லது. நான் ஏன் கிளம்பணும்? இங்கதான் இருப்பேன், நான் போக மாட்டேன். என்னம்ல, நான் மறந்துட்டியா? இருக்கணும்னு சொன்னா அடுத்த வாட்டி உங்க அம்மா பாக்கணும்னு சொன்னா என் கால உழுவணும். சொல்லத மறந்துட்டியா? நான் ஏன் உங்க கால உழுவணும்? அது முன்ன என்னால யாருக்கு எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு பணம் வாங்கின பிரச்சனை தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அண்ணன் கூட சண்டை போடுவீங்கன்னு நினைச்சு என்னால யாருக்கு எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு காலில் விழுந்தேன். இப்ப அப்படி இல்லையே. காசு வாங்கிருக்கேனா? இப்ப பணம் வாங்கிருக்கேனா? முன்ன வாங்கினியே 1 லட்சம், எப்ப தருவ? அண்ணனே வாய மூடிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அதை பத்தி பேசாதீங்க. பிரதிபலி நிக்கிற, சோறுல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? கிளம்புடி, வீட்டை விட்டு வெளியே போ. பத்தாதுன்னு என் வீட்டுக்கு வந்து என்னையும் எங்க அம்மா பத்தி குறை சொல்றியா நீ? போடி வெளியே. என்கிட்ட பேச வந்துட்டா புஷ்பா கிட்டயா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ வீட்டுக்கு வரவே முடியாது. நான் பேச்சு பேசுற ஓரளவுக்கு தான் எல்லாமே கொடுத்தா மடத்தை பிடிப்பியோ நீ? அந்த பெருசுகளே அமைதியா இருக்கு. வேணா என்னமா ஆறா பேசுறா? நாத்தனாரு நாத்தனார்ல, அதனால என்கிட்ட திமுறை காமிக்கிறா. நான் விட்டுருவேனா? நான் இந்த வீட்டு பெரிய மருமோல நான் சும்மா விட்டுருவேனா? ஓடி போக்கத்தவளே. எங்க அம்மா வேற ஊருக்கு போறேங்குது, போய் பார்த்து ஊருக்கு போவான்னு தடுக்கணும். இப்பயாவது உட்காருத்தாவா? ஆள் யாரும் இல்லல. பரவாயில்லத்த, மணி ஆயிடுச்சு, வேற நான் வீட்டுக்கு கிளம்பணும். எல்லாம் காலேஜ் விட்டு வர டைம், நான் கிளம்புறேன். என்னத்தா கிளம்புறேங்கிற? அக்கா புஷ்பா அவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சிருக்கேங்கிறா, நீ பாட்டுக்கு சாப்பிடாம போற? ஆமா, சாப்பாடு செஞ்சு கிழிச்சிச்சு. போமா நீ வேற, நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு. ஏண்டி என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? ஏண்டி எதுவும் பேசினால உன்னைய? அப்பா எங்க? அப்பா பெட்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. அண்ணன் எங்கம்மா? என்ன கூட்டிட்டு போயிருக்கான்? கிளம்புறேம்மா வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். ஏண்டி என்னாச்சு இப்படி சொல்ற? வரப்ப நல்லா தானே போனேன், ஏண்டி வரும்போது இப்படி அழுதுட்டு வர? என்னடி சொன்னாவ? என்ன சொல்லலன்னு கேளுமா. அப்படி தரக்குறைவா அப்படி நடந்துக்குது. அண்ணன்ட்ட காசு வாங்கினேனா அதை கொடுத்தாதான் உங்க அம்மா அப்பா பாக்கணும், இல்லனா காலைல உழுவணும், அப்பதான் உங்க அம்மா அப்பா பார்க்க முடியும், இல்லனா வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுதுமா. அடியாத்தி, இது என்ன கதையா இருக்கு? என்ன திமுறை அவளுக்கு? அவ காலை உழுவணுமா? என்ன அமலா? ஆமா நீ, ஆமா
இனிமே நான் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன். நீ நல்லபடியா இங்க இருந்தா போதுமா எனக்கு. அப்பாவும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதாம்மா. மத்தபடி எது நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னை நல்லா பாத்துக்கும். கடி வந்து எங்க 2 பேர்த்தையும் பார்க்க வருவ. இப்படி வரலன்னு சொன்னா எப்படி? அண்ணன் உங்களை பார்க்க ஆள் போடுதுல, என்ன அவங்க நல்லா பாத்துக்குவாங்கம்மா. அப்பா உனக்கு போன் பண்றேன். போன் பண்ணாலும் நேர்ல பாக்குற மாதிரி வருமா? அப்பாக்கு இந்த விஷயம் எல்லாம் அப்பாடெல்லாம் அந்த விஷயம் சொல்ல வேணாம். அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதுவும் அப்பாக்கு ஆபரேஷன் வேற பண்ணிருக்குமா. வேண்டாம் வேண்டாம். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. என் பிள்ளை இப்பெல்லாம் அவ திட்டிருக்காளே. ராட்சசி என்னெல்லாமா பேசியிருக்காவ. கொஞ்சம் தன்மையா கூட பேச தெரியாது அவளுக்கு. சத்தமா பேசாதமா, அவ்வளவுதான் திருப்பி சண்டைக்கு வந்துடும் வீட்டுக்கு. ஒரு அண்ணனுக்கு தான் கஷ்டம் ஆயிடும். வேணாம் விடு. இப்படி விட முடியும்? என் பொண்ணை பார்த்து காலில் விழு, வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காளே. நம்ம அவ வீடு மாதிரி என் பையன் சம்பாதிச்சு வீடு கட்டினது. அவ என்னத்த செஞ்சா? புஷ்பாவா புசுப்ப. ஆளு சைசையும் பாரு. வந்ததும் வந்தா எங்க வீட்டுல யாரையுமே நிம்மதியா இருக்க விடுறதில்ல. எல்லார்கிட்டயும் சண்டை போடுறது. நானும் உங்க அப்பா வேற. இனிமே என்ன போதோ தெரியல எங்களுக்கு. அதான் கவலைப்படாதம்மா, பாத்துக்கலாம் விடு. இங்கதான் இருக்கணுமா. இங்க இருந்துதான் அவ வாழை ஒட்ட இருக்கணுமா. பார்த்து நடந்துக்கோமா, சூதானமா இரு. வந்து விட்டுட்டு போன சாப்பிடாம. ஆமா போமா. ஆமா போமா. பேசுறா. சாப்பிட்டு வேற போனமாக்கும். என்ன சாப்பாடு செஞ்சா? ஒன்னும் இல்ல, நம்ம கிட்ட சும்மா பில்டப் தான். அப்பயே நினைச்சேன் நானு. அப்ப நீங்களும் மாமா என்ன சாப்பிடுவீங்க? அதான் தெரியல எனக்கு. சரி அதை விடு, அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கலாம். என் மாமா ஏதாவது கடையில கூட வாங்கி கொடுத்துருவான். இல்ல நீ அலறத பார்த்து அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அம்மா விடுமா, கிளம்புறேன். வரேம்மா. அம்மா பாத்துக்கோ, அப்பாவையும் பாத்துக்கோ. அண்ணி போயிட்டு வரேன். இரு நானும் வரேன். அம்மா நீங்களும் கிளம்புங்க. நான் உங்களையும் தரக்குறவா தான் பேசுவா. தெரிஞ்சு போச்சே. அல்லாதாமலா வீட்டுல போய் யார்ட்டையும் உங்க அண்ணி சொல்ற மாதிரி வீட்டுலாம் யார்ட்டையும் சொல்லிடாதீ. உன் மாமியாருக்கு மட்டும் இந்த விஷயம் காதுல போச்சு, அவ்வளவுதான். சிரியா சிரிச்சிருவா. நான் சொன்னதானேமா அவங்களுக்கு தெரியும். நான் வரேன். அம்மா நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது தேவையா இருந்தா, ஏதாவது சாப்பிடறதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பிடிக்கிறா இருந்தாலும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த மாணிக்க மாமா இருக்கார்ல, நல்லா பாத்துக்குவாரு. அதுக்காக தான் நான் இருக்கேன். ஓகே மாமா சும்மா விட மாட்டாரு. சரிங்களா? பாத்துக்கலாம். நான் வரேன். சரிம்மா போயிட்டு வா. மாமாட்டே சொல்லிடுங்க நான் வரேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணிடி. சரிம்மா போயிட்டு வரேன். வரேம்மா. போயிட்டு வரேம்மான்னு சொல்லு. இங்க வர போறேன். போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு வரேம்மா. ஏ புஷ்பா, வீட்டுக்கு வந்த என் மவளை இப்பெல்லாம் பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டீல. பாக்குறேன்டி. என்னையும் என் புருஷனை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. நானும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் காலமா ஒத்தையால என்ன சந்தோஷப்பட்டேன். பாருடி, நானும் மாமியார் உங்ககிட்ட எவ்வளவு ஆட்டம் போடுறேன்னு. என்ன நான் ஆடுறேன், உன் ஆட்டத்துல நிப்பாட்டுறேன் பாருடி.